ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய இடத்துல இப்போ கலையிறங்க போகிறாரு. அதுக்கான ஃபுல் ப்ராக்டிஸில் நம்ம சிஎஸ்கே இவரை ஃபுல்லாக ஈடுபட வச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ்லையும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே புதிய இடத்துல இவர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, நம்ம ஆயுஷ் மாத்திராவால் அந்த இடத்துல என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ஊரில் பட்டேல் சிஎஸ்கே அணியின் விக்கெட் கீப்பராக செயல்பட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணமாக சிஎஸ்கே வர விக்கெட் கீப்பராக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ரோலும் வந்து இருக்க போகுது. அது என்ன ரோல் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஊர்வில் படையில் பார்த்துருவோம். சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க வீடியோவாக. அதில் நம்ம ஊர்வில் படையில் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் அதிக நேரம் விக்கெட் கீப்பிங்கில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக நம்ம ஊர்வில் படையில் சிஎஸ்கே நடக்கிற பயிற்சி இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து விக்கெட் கீப்பராக வந்து செயல்பட்டு இருக்காரு. நல்லாவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தலத்தோனி விக்கெட் கீப்பிங்கில் அதிக அனுபவத்தை இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறதாகவும், நம்ம தலத்தோனியே இவருக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பராக நம்ம ஊர்வில் பட்டேல் வந்து இருக்க போகிறாரு. ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் இல்லை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அதிக மேட்சை வின் பண்ணுற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்களுக்கு புதிய ரோல் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கேவன் ஃபினிஷராகவும் வந்து இருக்க போகிறாரு. ஆடு லெவலில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இவரை வந்து ஃபினிஷராக நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபினிஷிங் ரோலுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு பயிற்சி ஆட்டத்தில் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஊர்வில் பட்டேல் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ரோலில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்துருவோம். சிஎஸ்கே அணிக்காக இனிமேல் ஓப்பனிங் பண்ண போகிறதுல நம்ம ருத்ராஜ், சஞ்சய் இவங்க தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. நம்ம ஆயுஷை எந்த இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்க போகிற எல்லா ப்ராக்டிஸ் மேட்ச்லையுமே நம்ம ஆயுஷ் மாத்திரை 3வது இடத்துல தான் வந்து களம் இறங்கிட்டு இருக்காராம். அங்கேயும் அதிரடியாக வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 19 வயசு வேர்ல்டு கப்லேயும் 3வது இடத்துல வந்து இறங்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே 3வது இடத்துல வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும், ருத்துவாக இருக்கட்டும், ஓப்பனிங்கில் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஆயுஷை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதிக அனுபவம் இருக்குது ஓப்பனிங்கில். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இருக்க போகுது. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே வர வந்து 3வது இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆயுஷ் மாத்திராவை சிஎஸ்கே 3வது இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறதா இருக்கட்டும், நம்ம ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கேவின் விக்கெட் கீப்பராக வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.